என்ன காலை சாப்பாடு கூட்ட போகல இப்படியே முடிச்சு வந்து டீயோட நிற்கேன். வந்து சாப்பாட்டு பிளேட் எல்லாம் வந்து ஒடிவா கொழுகி வச்சிருக்காங்க பணவரத்தில். 35-37 ஏக்கர் பூமி 4 கோடிட்டு வேலைஞ்சிருக்கேன். இப்படி வேலைஞ்சிருப்பேன்றதை பார்த்துங்க. எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட வேலை. இந்த இருக்கிற இதில் இருந்து ஸோ அந்த தொங்கல் வரைக்கும் தான் வந்து எங்களுக்கு காணி. அப்படி பூமி ஒன்று எங்களுக்கு இல்லை. சிவங்களுக்கு நேரம் இல்லை, தலைமுடி வட்டை நேரம் இல்லை, வட்டை விதைச்சி தான் நமக்கு நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயலுக்குள்ள வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணினாங்க. இயற்கையோட வாழ்றதுன்றது வந்து உண்மையிலே ஒரு வேறு லெவல் சந்தோஷம் தான் சொல்லலாம். ஆள் வந்து இரவு நித்திரையும் போக இல்லையா, அவ்வளோ பிஸியாக வந்து வேலைஞ்சு கொண்டிருக்கார். இரவு போகலாக நான் கட்டிட்டு தெரியும், பின்பற்றால் பின் வைக்க மாட்டேன். இதான் நம்மளோட போக்கு. 125 ரூபாய் மிஷின் பழகினாங்க. 125 ரூபாய் ஆக்கள் தீவிரமாக வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கு. எல்லா பக்கமும் வந்து அந்த விதைப்புக்கள், அதாவது விதைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த விதைப்பு வந்து நடந்து கொண்டிருக்கு. பெரிய அளவில் வந்து வயல் செய்கிற இடம். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாவம் என்ற இடம். அதாவது நான் பிறந்த ஊர் பழுகாவம் என்ற ஊரில் தான் வந்து நிற்கிறேன். என்னதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் சரி இல்லை நிறைய இடங்களில் வந்து இயற்கை சம்பந்தமான வீடியோக்கள், அதாவது இந்த வயல் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு பயிர்கள் செய்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் ரீசெண்ட் டைமாக. வந்து இன்றைக்கு நான் வந்து எங்களோட ஊரில் நிற்கிறதால, அதாவது மட்டக்களப்பில் நிற்கிறதால வந்து ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பின்னால் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு பெரிய அளவில் வந்து வயல் செய்கிற இடம். இங்கே தான் வந்து நாங்களும், அதாவது இந்த பின்னுக்கு தெரிகிற கட்டிலான் வந்து நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண வரேன். ஸோ இப்போ அதை தாண்டி வந்து இப்போ எங்களுக்கு வீட்டில் இருக்க போரிங்காக இருந்தாலும் வந்து இந்த இடத்துலான் வந்து இருக்கிற நாங்கள். ஸோ இது வந்து ஒரு போகம் மட்டும் செய்கிற வயல் காணி. இங்கே வந்து நிறைய அந்த ரோன் ஷோட்டெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டியிருப்போம். ஸோ இப்போ இங்கே இந்த வருஷம் வந்து எங்களோட அப்பாவும் அதாவது இந்த வயல் காணிக்குள்ள வந்து ஒரு வயல் இதை வந்து செய்ய போகிறார். இப்போ நிறைய காலத்துக்கு முந்தி வந்து இந்த விவசாயம் சம்மந்தமாக என்ன சொல்கிறேன், இப்போ அப்பாலாம் வந்து வெளிநாட்டில் இருந்தால வந்து இது சம்மந்தமாக எங்களுக்கு தெரியாது. அப்பா வந்ததுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அண்ணாவும் சரி அப்பாவும் சரி எல்லாருமே வந்து இந்த வேளாண்மை என்ற இந்த விஷயத்தில் வந்து, அதாவது இந்த விவசாயம் வந்து செய்கிறவங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் வந்து நானும் இங்கே நிற்கிறதால வந்து அப்போ சரி, அப்போ இன்றைக்கு நானும் வாரேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து நான் வாரதையும் தாண்டி வந்து அதை உங்களுக்கும் வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது இந்த பக்கம் வந்து எப்படி வந்து அந்த வேளாண்மை செய்கிறாங்க அண்ட் வந்து எங்களோட வயல்காணி எங்களோட அப்பாவோடையும் வந்து கதைச்சி அண்ட் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட காணிக்குள்ளே வந்து என்ன செய்கிறோம்ன்றதையும் வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து விதைக்கிறாங்க, அதாவது நெல்லை வந்து விதைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த இருக்கிற இதில் இருந்து ஸோ அந்த தொங்கல் வரைக்கும் தான் வந்து எங்களோட காணி. அதாவது இங்கேருந்து அந்த அடுத்த ரோட் தொங்கல் இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து அதாவது 2 ஏக்கர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த 2 ஏக்கரும் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு உரியது. உண்மையிலே இஞ்சால பக்கம், இஞ்சால வந்து அங்கே ஆக்கள் குடியிருப்பாங்க, அந்த பக்கம் வந்து ஆக்கள் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து இஞ்சால வந்து வேளாண்மை செய்கிறது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த காலபோகம், அதாவது மழையை நம்பி செய்கிற இல்லை, தண்ணியை வந்து சேமித்து வச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த இதை வந்து இந்த வேளாண்மைக்கு பயன்படுத்தி செய்கிறது வந்து அதுதான் அந்த காலபோகம், அதை இடப்போகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து இங்கே வந்து குளம் மாதிரி சின்ன இந்த இருக்குது தானே, இந்த 2 பக்கம், அதாவது மழை பெய்கிற டைமில் வந்து இதுக்குள்ளே தண்ணியை வந்து பிடிச்சி வைப்பாங்க. 2 பக்கமும் வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேளாண்மை செய்துட்டு இதில் ஒவ்வொரு கான் மாதிரி இருக்கும். இந்த கானால் வந்து இங்கே வந்து தண்ணி வந்து விடுவாங்களா, அதாவது இதை நம்பி தான் இங்கே செய்வாங்க. அப்போ கிட்டத்தட்ட 100%, அதாவது எப்படி சொல்கிறேன், அப்போ கிட்டத்தட்ட 100% வந்து நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு நிலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஏன்னா சில டைமில் வந்து மழையை நம்பி செய்கிறது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழை வந்து சில டைமில் பெய்யாமல் விட்டுரும், சில டைமில் வந்து அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது வந்து மழையை நம்பி செய்கிறதில்ல, தண்ணியை சேமித்து வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணியை நம்பி செய்வாங்க. அதுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். எனக்கு தெரியாது இந்த விவசாயம் சம்மந்தமாக வந்து இப்போ தான் இதில் கொஞ்சம் ஆர்வமாக வந்து அப்பா செய்யல வந்து ஓகே நம்மளுக்கும் ஃப்ரீ டைம் கிடைச்சா அப்படியே வந்து பார்க்குறது. இந்த இருக்குது பாருங்கள், இப்படி தான் அந்த கான், அதாவது இப்போ இந்த பக்கம் இருந்து தண்ணியை வந்து இங்கே வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வேலை நடந்து கொண்டு இருக்கும். வா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இடம். இந்த அண்ணா நிற்கிறேன், அதே மாதிரி வந்து ஸோ அந்த பக்கம் வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் வந்து அந்த விதைப்புக்கள், அதாவது விதைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த விதைப்பு வந்து நடந்து கொண்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து அந்த
சின்ன மிஷின் சொல்லுவாங்க லைம் மாஸ்டர், அதால் வந்து உழவடிச்சு கொண்டிருக்கார். எல்லாத்தையும் வந்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் கிட்ட ஆனால் வந்து அதை தாண்டி வந்து ரோன் ஷொட்டும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் நாங்கள், அதாவது இந்த கட்டில் இதில் இருந்தால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண வரேன். ஏன்டா அங்கான பக்கம் வந்து கடதாவில் அந்த மற்ற ஊர் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து டவர் தெரியுதில்ல. ஸோ அப்போ இந்த இதில் வந்து நிற்கக்குள்ள வந்து சிக்னல் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ அதால் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டுண்டா வீடியோ அப்லோட் பண்ண இப்போ வீட்டை வந்து அப்லோட் பண்ண கொடுத்தா கிட்டத்தட்ட 2 hour 3 hour ஆகும். இங்கே வந்தால் அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ அப்போ அதுக்காக வந்து நாங்கள் இந்த கட்டில் நான் வந்து வாரேன். இன்னும் கொஞ்ச நாளையால் பார்த்தா ஒரு 2 மாதத்தால் பார்த்தா இது ஃபுல்லாக வந்து அப்படியே என்ன சொல்கிறது அந்த வேளாண்மை அப்படி வளர்ந்து வடிவாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்கும், அப்படி தான் வந்து சொல்லலாம். சரி, ஓகே. அப்பா இன்னும் வரையில வந்த ஒரு அப்பாவோட கதைப்போம். நான் வந்து ரோன் ஷாட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல வெயில் கொளுத்திட்டுருக்கு. இங்கே வருங்கவாண்ணா ஆக்கள் தீவிரமாக வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கு. அதை தாண்டி இங்கே ஒரு விஷயத்தை பாருங்கவா, அந்த சொல்லுவாங்களே கொண்டு வந்து சாப்பாட்டு பிளேட் எல்லாம் வந்து ஒடிவாக கொழுகி வச்சுருக்காங்க பனைமரத்தில் கொழுகிட்டு நெல்லை வந்து பைக்கெல்லாம் விட்டுட்டு அப்படியே அங்கே போயிட்டு ஆக்கள் வேலை வச்சுட்டு நிற்கி. ஸோ இது ஃபுல்லாகவே அந்த வயல் நிலம்ன்றதால் வந்து எல்லா இடங்களையும் மோஸ்ட்லி வந்து இந்த டைமுக்குள்ளேயே வந்து விதைச்சிருவாங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த வேளாண்மைன்றது குறிப்பிட்ட டைமில் விதைச்சி குறிப்பிட்ட டைமில் வந்து அதை வெட்டணும், இல்லைன்னா காலம் மாறினா சிக்கலாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த பெரிய பட்டாளமே வேலை செய்யுது. ஸோ அந்த இடத்துல தான் போக போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தால் நம்மளோட அப்பா வருவார், அவரை சந்திச்சுட்டு நாங்கள் அங்கே போகணும். இதெல்லாம் வந்து ஒரு வகைய சந்தோஷம் தான் உண்மையிலே வந்து இப்படியான இந்த இயற்கையோட வாழ்கிறதுன்றது வந்து அது உண்மையிலே ஒரு வேறு லெவல் சந்தோஷம் தான் அதை சொல்லலாம். ஸோ இது பனைமர கட்டு, இதை பாருங்கள், இதான் வந்து உண்மையிலே இங்கே சிறப்பு. 2 பக்கம் பனைமர கட்டு. இது நாங்கள் நிறைய தடவை வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து காண்பிச்சுருந்துருப்போம். ஸோ இப்போ இந்த கட்டு ஃபுல்லாக ஆக்கள் தான் இந்த போய்கொண்டு இருக்கிறாங்க வேலைக்காண்டி. 2 பக்கம் வந்து இந்த பனைமரம் தான் நாட்டிப்பாங்க, இந்த அந்த பக்கம் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள்கிட்ட அந்த வயலுக்கு வந்து இறக்க போகிறாங்க, அதாவது மெஷின் இறக்க போகிறாங்க. இவங்க தான் அந்த மெஷினுக்குரிய ஓனர். நீங்கள் தானே? ஆமாம், நான் தான். ஆளை பாருங்க வந்து எப்படி அந்த சேரில் ஃபுல்லாக அடிச்சு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க? அவர் இப்போ காலையிலேருந்து 5 மணிலேருந்து இப்போ இதை வச்சு 10-11 மணி ஆகும் அடிச்சு முடியறது. இதே மாதிரி திரும்ப இப்படி நம்ம 4 மணிக்கு தூங்கணும். இப்போ இதே மாதிரி இப்போ 20-25 நாளுக்கு எங்களுக்கு இந்த வயலில் வேலை இருக்குது. இங்கே வேலை இருக்குது? வேலை இருக்குமா? அதே இவர் தான் டிரைவர். சரி, இப்போ எத்தனை வருஷமாக இந்த தொழில் செய்கிறீங்க, அதாவது விவசாயம்? நாங்கள் விவசாயியில் இருந்த மாதிரி எனக்கு 53 வயசு ஆகுது. நான் இப்போ இந்த மெஷின் எடுக்க துவங்கி 5 வருஷத்துல இருந்து நான் மெஷின் வேலை செய்கிறேன். நானோ அதே நேரத்தில் இவர் தான் எனக்கு டிரைவர். 5 வருஷம் டிரைவர் விலக மாட்டாரோ. 125 ரூபாய் மிஷின் பழகினேன். 125 ரூபாய். 5000 வேலை. இப்போ ஒரு நாளைக்கு 5000. 125 ரூபாய் 5000 அங்கே இருக்கு. அது வரைக்கும் இவர் வேலை வந்து சரியா கஷ்டம் பண்ணி பாவம். அவ்வளோ அதுலேருந்து வேலை பாவம். சரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கேயாவது அந்த விவசாயம் செஞ்சுருக்கிறீங்களா? வேளாண்மை செஞ்சுருக்கீங்க? அப்படி பூமி ஒன்று எங்களுக்கு இல்லை. அப்படி நீங்கள் செய்யல. கூலிக்கு அப்படி வேலை செய்த முடியும்னா இப்படி சம்பளத்தை தருவாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்போ இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் இந்த விவசாயம் வந்து எவ்வளோ காலமாக வந்து செய்கிறாங்க? இது நம்ம அப்பா பிறந்திக்க மாட்டாங்க. அந்த காலத்துல செய்கிறாங்க. ஒரு நல்ல பூமின்னு சொல்லுவாங்க. நல்ல பூமி, அது நல்ல பூமி. எங்களோட பழுகாமத்து பிரதேசத்தில் வந்து பழுகாமத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இது இந்த எங்கட இந்த இவ்வளவுக்குள்ள இருக்கிற பூமி அவ்வளவுக்குள்ளேயும் ஒரு கண்டிஷனான ஒரு கட்டுமானம். இது மீறையிலாது, எவராலையும் மீற. எங்கள் அமைப்பு போட்டி கண்ட ஓடர் ஒன்று பெற்ற கட்டுறது எல்லாம் அமைப்போட ஓடருக்கு தான் நடக்கும். சரியா நடக்கும். அந்த டைம் தான் எல்லாருமே செய்யணும். எல்லாரும் எங்கட இந்த பழுகாமத்து இந்த என்னன்னா மடப்போவம் சொல்லி இதை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த இது வந்து மடப்போவம் இல்லை, மடையிலேருந்து அந்த இவங்க இந்த அமைப்போட கட்டுமானத்துக்கு கூட வெட்டுறதோ கட்டுறதோ வேலி அடைக்கிறதோ விதைக்கிற டேட் எல்லாம் போடுவாங்க. அதே நேரத்தில் இந்த மலையாள சாமான வரும் களத்தையிலாரி ஒரு வெள்ளாமையும் இல்லா பட்டி முடியணும். அப்படி என்ன? அதான் ஒரே டைம்ல வந்து எல்லா வேலையிலும் நடந்து கொண்டிருக்குமோ? சரி, அப்படியான அதாவது இப்படி செய்யறதால வந்து அந்த விளைச்சல் கூடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கா? விளைச்சல் இவங்க செய்யற கஷ்டத்துக்கு இந்த பாடுபடுற பாட்டுக்கு விளைச்சல் காணாம். இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த விவசாயம் சம்மந்தம், அதாவது இப்படி இந்த நெற்பயிற்சி செய்து அவங்கள்ட்ட குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ வந்து உண்மையிலே காணாம இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட சாதாரண ஒரு ஏக்கர் வயல் செய்து அவங்க முடிஞ்சு இந்த ஓரளவு விதைச்சி வெட்டி வார நேரம் ஒரு 1.30 அவ்வளவு வரும். 1.30க்கு ஒரு ஏக்கருக்கு பாருங்க, 25 மூணு நெல் அடிக்கும் 5000 ரூபாய் படி எவ்வளவு வரும்? 25 மூடை. சரி, அதை கணக்கு பாருங்க.
இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு லாபம் மாறேன்னு சொல்லி இப்போ இது வந்து 3 மாதத்துக்கு இருக்கா இல்லை 6 மாதம் 3.5 மாதம் 3.5 மாதம் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த போதை விட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த மெஷின் வந்து வேலையாம வேலை செய்யாது. இந்த போக மட்டும் தான் எங்களுக்கு வேறு அந்த போகிறதுக்கு வேறு பெரிய மிஷின் எடுத்து அடிப்பாங்க. மெஷின் அப்போ அது வரைக்கும் வீட்டு தான் இருக்கு வீட்டா சும்மா அப்போ இவருக்கு வேலை இவருக்கு வேறு வேலையில் செய்வார். சம்பளம் வந்து 3500 3000 தான் வேலை செய்வார் நாள் சம்பளம். இந்த மெஷின் வேலை செய்கிற கொஞ்சம் கஷ்டம் தனி மணி. அதுக்காக வந்து நான் 5000 கொடுப்பேன் 6000 கொடுப்பேன். அது சம்பளம் மட்டும் இல்லை அவருக்கு, அது நான் கொஞ்சம் கொடுப்பேன் கூட வேலையை பற்றி. இந்த வேலையில் கஷ்டம் இந்த சின்ன மிஷின் வேலையில தான் கஷ்டம் கூட கஷ்டம் கடும் கஷ்டம். நடந்து வெளியில இருந்து பார்க்கல வந்து எப்படி சொல்கிறேன் இந்த நார்மலாக இப்போ வயலில் வேலையிறாங்க இப்போ வீட்டில் இருந்து சாப்பிட்றவங்க தெரியும். நான் கூட இப்போ அப்பா வந்தவரான் தெரியும் இங்கே வந்துருக்கு. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் என்ன உண்மையிலே வந்து இப்போ ஒரு விவசாயி வந்து இத்தனை மாதத்துக்கு அதை வேலை செஞ்சு சரியா அந்த வெள்ளாமல் விதைக்கிறாண்டையிலிருந்து வேலை ஆரம்பிக்கிறதுல இருந்து திரும்ப வெட்டும் வரைக்கும் இதில் கஷ்டம்தான். எல்லாமே வெட்டும் வரையும் கஷ்டம். வெட்டும் வரைக்கும் ஆட்கள் குறையாது, அதை விட்டு போக மாட்டாங்க. அப்போ வருங்காலத்தில் இந்த மிஷினரிகள் அறிமுகப்படுத்தினதால மற்றவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதை என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எப்படிமா இப்போ முதல் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இப்போ மாடு கட்டி மிஷின் வந்து அதே மாதிரி இப்போ அந்த வெட்டுற எல்லாம் வந்து மிஷினில் இல்லை. இப்போ வெள்ளாமல் வெட்டுறதுக்கு மெஷினும் பாராட்டி வெள்ளாமல் வெட்டுறதுக்கு ஆட்களும் இல்லை. இப்போ எல்லாம் அது குறைஞ்சி போயிட்டேன். அது ஆட்கள் இல்லை. சைட் வெட்டுறது மெஷின் வெட்டுற வெள்ளாமைக்கு சைட் வெட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை. மரம் எப்படி நாம மெஷின் ஒன்று வரலன்னா நமக்கு விவசாயம் இல்லை. இல்லை விவசாயம் இல்லை, அது செய்ய தேவையில்லை. அப்போ மெஷினரி வேறு நல்ல ஒன்றுங்க. மெஷினும் அந்த பெட்டு மெஷின் இல்லைன்னா விவசாயம் இல்லை. எங்கே இருக்கு பெட்டு மெஷின் வந்தாலும் சம்டைம் உங்களை எல்லாம் தொழிலை விட்டு இல்லை 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 பெட்டு மெஷின் வரலண்டா விவசாயிக்கு நம்ம மட்டக்கள் இந்த பகுதியில் நம்ம இந்த பக்கம் நமக்கு வெள்ளாமை செய்ய தேவையில்லை. அதுக்கு இந்த செய்ய தேவையில்லை. ஏன்னா இது இல்லை. சரி ஓகே சந்தோஷம் கைஜி. உண்மையிலே வந்து நாங்கள் எங்களுக்கு என்னடாமான் ஓகே சொல்லுங்கள். இப்படியான மெஷின்கள் இப்படி இந்த குறைஞ்ச விலைகளுக்கு இப்படிகள் வந்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் விவசாயிகளை கொஞ்சம் ஊக்கமாக கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுக்கு இப்படியான வேலையில் கொஞ்சம் வருமானம் எங்களை போல ஆட்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அறிவிக்கணும். அதாவது இப்போ எங்கேயாவது தேவைப்பட்ட அந்த மிஷின் வேலை தேவைப்பட்டா சொல்லலாம். தேவைப்பட்டாலும் இல்லை ஓரளவுக்கு இந்த மிஷின்களில் எங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் உங்களோட முயற்சியால் நாங்களும் கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு லீசிங் அந்த மிஷின் எடுத்து சில நேரம் டைமில் வந்து லீசிங்க்கு கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் வரும். வாக்களில் யோசிச்சுடா உழைக்கா நல்லா மெஷினை கொண்டு போட்டு 2 மெஷினை 3 மெஷினை கொண்டு அடிக்கானுங்கள் சரியா கையும் கணக்கு சரியா வரும். ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஏக்கருக்கு 18,000 ரூபா 20,000 அப்படி வருவாங்க. லாபம் சில நேரத்தில் சில டைமில் வராது. பாருங்க டீசல் தட்டுப்பாடு, டீசல் இல்லை. இரவும் போலும் போயலாம். இந்த காலத்து பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க, இந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, உள்ள கண்ணளுக்கு இவர்கிட்ட கேட்டு பாருங்க. இவர் நமக்கு இப்போ என்னோட வந்ததுக்காக இவர் சொந்த காரணம் தம்பிக்கு தெரியும். நம்ம நாங்கள் வர்ற கஷ்டம் அவருக்கு தெரியும், பக்கத்து வீடு தான். ஆனால் நாங்கள் இந்த சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டோம். செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சின்ன வயசுலேருந்து கூலி தொழில் செஞ்சு இப்படி செஞ்சு சரியான கஷ்டம். ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு செய்யல் மட்டும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக செய்யணும். வீடியோ பார்த்து யாராச்சும் செய்ய விரும்புறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு மெஷின் எடுக்கிற அளவுக்கு நானே ஒரு செகண்ட் ஹேண்ட் எடுக்கிற அளவுக்கு நானே. நாங்கள் இந்த பாருங்க இந்த காலத்து வாட்டில் கேட்டு பாருங்க, யார்கிட்ட கேட்டாலும் சரி தான். நாராஜா தான் வந்து ஒரு 100 ஏக்கர் பூமியாவது அடிச்சு கொடுப்பான் 20,000. இந்த மக்கள் என்ன கிடையாது, இந்த மக்கள்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக. சரி ஓகே, நாங்கள் இப்போ வந்து வேலை செய்கிறது இருக்கா பாப்போம். ஓகே, இதான் எங்களோட வயல் காணி எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே. இந்த வாத்திக்கன்னு சொல்லி சொன்னால் அண்ணா வந்து உழவடிச்சு கொண்டிருக்கிறார். சூப்பராக இருக்கு உண்மையிலே. இங்கே வந்து அந்த சின்ன மிஷின் பயன்படுத்தி தான் அடிப்பாங்க, உழவு வந்து அடிப்பாங்க. வாவ், சூப்பராக தான் இருக்கு உண்மையிலே. பாருங்க எப்படி அவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லி. இது இப்போ ஒரு சைட் இருக்கிறது. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது அப்படியே ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக வந்து வயல்காணி தான். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உண்மையிலே. யோசிப்பாங்க, என்னடா அது என்னைய வருது பறந்தன். மம்பட்டியால் அடிச்சால் அடிப்பாங்களோ. பார்க்குறாங்களே என்னடா அது என்னைய பறக்குதுன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் வந்து இப்போ வந்து இது விதைச்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த வயலில் வந்து வேலையிறாங்க. அப்படி இருக்குன்னு வருங்க. சூப்பர். வந்து இதே மாதிரி வந்து இந்த சைட்டில் வந்து விதைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
நிறைய டீம் வந்து வேலை செஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வயலுக்குள்ள வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அடிக்கிறாங்க பாருங்க முடியாது. எந்த வேலையும் உண்மையிலே வந்து சாதாரணம் இல்லை. அவ்வளோ வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்கு, அவ்வளோ வெயில் அடித்து கொண்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் வந்து உண்மையிலே வேலை செய்கிறாங்க. எனக்கே மண்டை வந்து புழக்கு. இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து விதைச்சிட்டாங்க. அதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நெல் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த. ஸோ அப்போ இந்த வரவை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து விதைச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து எங்கண்ட இந்த வயல் வந்து உழவடிச்சு கொண்டிருக்காங்க. உழவடிக்கிறேன்னா இந்த நிலத்தை வந்து திரும்ப பதப்படுத்துறதோட தெரியலை, பிள்ளையா சொல்கிறது தெரியா, இது சம்மந்தமாக எனக்கு தெரியும். ஸோ அப்போ இதை செய்துட்டு அதுக்கப்புறமா வந்து விதைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெஞ்சிருந்து ஸோ அந்த தொங்கல் வரைக்கும் அடிக்கணும் அந்த அண்ணன். அதாவது அவ்வளோ தூரத்துக்கு அடிக்கணும். கிட்டத்தட்ட எத்தனை வரவேன்னு சொல்லி எனக்கு தெரியல. எப்படி நிலம் கொண்டு பாருங்க எப்படி இருக்கு. சரி, அப்போ இப்போ எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட வேலை? 18 வருஷம். 18 வருஷத்துக்கு பிறகு. சரி, முதல் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சின்ன இல்லை போய் அந்த அந்த ஒருக்கா கூட்டிகிட்டு போய்க்கணும். நீங்கள் செஞ்ச அந்த வயலுக்கு ஒருக்கா போயிருக்காங்க. இங்கே வயிறு கோயிலுக்கு எதிராக இருக்கு. போன வருஷம் செஞ்சால் அங்கே ஒரு இடத்துல செஞ்சு நினைக்கிறேன். போன வருஷம் காந்திபுரத்துக்கு போன வருஷம் இது செஞ்சு. இதுவும் செஞ்சு அக்காக்கள் செஞ்சு வந்து இது. அப்போ நிறைய காலத்துல இந்த இந்த பூமி வந்து பிரச்சனை இல்லைல்ல, திரும்ப நல்ல ஒரு விளைச்சல் வரக்கூடிய பூமி. கால பூமி தான் விளைச்சல் கூட. அதுவும் இந்த நிலம் வந்து சூப்பர் நிலம். அது எங்கள்ட ஊரில் இருக்குது, இஞ்சால பக்கம் இருக்கு. ஒரு ஃபேமஸான ஏரியான்னு சொல்லலாம். ஏக்கருக்கு 40 முடியும் அடிக்கும், 50 அடிக்கும். இப்போ சரி, இப்போ என்னென்ன எத்தனை நாளாக இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்குது? தீவிரமான இப்போ ஒரு போன நாங்கள் வேலை தொடங்கி 10ஆம் தேதி உத்தரவங்க. நாங்கள் இந்த வரம்பு கட்டதெல்லாம் 20ஆம் தேதி தான் விதைக்க சொல்லி ஆரம்பித்தது. இன்றைக்கு 25. நான் விதைச்சிட்டு வந்தாச்சு. இந்த இன்னொரு கால் பகுதி பூமியாக கிடக்கு விதைக்கிறதுக்கு. மற்ற எல்லாம் விதைச்சாச்சு. எல்லாரும் ஒரே மிக தான் 30ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் முடியும். இப்போ ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு வேலையில் ஓடிக்கிறாங்க. மிஷின் பிரச்சனையாலாம் எல்லாம் சிக்கல். சின்ன மீன் 2 மீன் 3 மீன் தான் கிடத்துக்குள்ள அடிக்க எல்லாத்தையும் அடிக்கணும். ஒரு விஷயம் வைக்கணும். இவ்வளோ அடிச்சு கொண்டு போய் திரும்ப விதைக்கணுமே. விதைச்சு வரணும். இப்போ அப்போ ஒவ்வொரு ஆளுமே ஒரு வேலையில் வந்து இறங்கிடும். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓட்டம் ஃபுல்லாக எல்லாம் அவர்களாம் நல்ல அனுபவம் இருக்கு. கதைப்போம் வந்து இப்போ உங்களோட அனுபவம் எவ்வளோ காலம் இந்த விவசாயத்தில்? இதுக்குள்ளாம் நிறைய ஒரு அனுபவம் இதுக்குள்ளாம் கூடுதலாம். நீங்கள் என்ன அப்பா 14 வயதில் இந்த வேலை பழக்கம். 14 வயதில்? 14 வயதில். இப்போ இருக்கீங்க. 14 வயதில் அப்பா வேலை என்ன பழகி அப்பா செத்து 79 ஆமாண்டா அப்பா செத்து. அதுக்கு பிறகு நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க. இதுக்குள்ள அதிகாரி வேலை பார்த்தா 7 வருஷம் பார்த்துருக்கேன். நான் அதிகாரி வேலை பார்த்த மாதிரி இங்கே விளக்கம் சொல்லுங்க. தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்கணும். அதுதான் பொறுப்பு. இந்த வயலுக்கு இருக்கிற தண்ணி இந்த கண்டாமளவுக்கு வேண்ட கையில் இருந்து கண்டாமளவும் தண்ணி கேட்டால் 5 மணிக்கெல்லாம் வருவாங்க. தண்ணி கொடுப்பேன். கண்களவுக்கு காசு கட்டி ரிஸ்க் கொண்டு வந்தால் தான் தண்ணி. அண்ணன் டாஞ்சி தான் அப்பா டாஞ்சி தான். எவருக்கும் தண்ணி இல்லை. அதாவது இந்த மலையில் சேர்த்து வைக்கிறேன். ஏக்கருக்கு 2 முறைக்கால். 2 முறைக்கால். அதுக்கு கொடுக்கணும். அப்படி வயக்காரால் அதிகாரிக்கு இது கொடுக்கணும். இரவு பகலாக நான் கட்டில் திரிக்கணும். இல்லைண்டா மழை பெய்கிற காலத்தில் கட்டை உடைச்சி போயிருக்கு. கட்டை உடைச்சிட்டு போனால் நம்ம பொறுப்பு. அதிகாரி வட்டவியான நம்ம பொறுப்பு.
நேரத்தில் வந்து மழை பெய்யுற டைம்ல அந்த தண்ணியை சேமிச்சு சேமிக்கணும். மழை பெய்யுற டைமுக்கு நம்ம 10ஆம் மாதம் இந்த குழாய் முழுதும் இந்த குழாய் முழுதும் இதெல்லாம் வடியும். இதெல்லாம் வடிய விட போடா. வடிய விட்ட வேண்டாம் கட்டு இல்லை, இங்கே ஒரு தண்ணி நிற்காது. அதுக்கு எது மேலே திறந்து விட்டு அவங்க சொல்லுவாங்க ஒன்றாயிரம் என்னத்தானா இந்த குளம் உடைக்க வந்தோன்னு சொல்லுவாங்க. இரவு 12 மணி, இரவு பகலாக மழை பெய்ய 12 மணி வாரம் நாங்கள் ஆலடியால் பரவுது புலவு பிடிக்க தண்ணி ஒன்றும் செய்யலாம். வீட்டு போய் வர நேரம் அண்ணாங்க விட நம்மளோட வீட்டு போய் வர நேரம் இந்த நரைகள் அள்ளி வந்த பேக்குகளாக இருக்கும். என்ற பாட்டுக்கு உதறி மழையோட மழையாக உதறி கட்டி இந்த கட்டை காப்பாற்றினா இல்லை அந்த கட்டை உடைச்சிருந்தா இங்கே ஒரு கட்டு இருக்காது முழுதும் போயிருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த தண்ணி வந்து கூடி இதெல்லாம் தாண்டு வரும் துறப்போம். அப்போ இதெல்லாம் தாண்டு நிற்கிற டைமில் வந்து இதெல்லாம் தாழ போகின்ற அளவில் நாங்கள் குழாய் முழுதும் திறந்துடும். முழு குழாயும் திறந்துடும். அந்த அடிக்கு 2 அடி குழாய், அங்கே 2 அடி குழாய் இருக்கு. இந்த குழாய் முழுதும் துறவட்டுரும். துறவட்டால் தண்ணி போகும். இப்போ இதுக்குள்ளே செய்கிறதுல இந்த என்ன சொல்ல அந்த உப்பு தண்ணி கலக்கிற அந்த பிரச்சனைலாம் இல்லை தானே? உப்பு தண்ணி இப்போ 2-3 வருஷம் கூட உப்பு தண்ணி வரல. ஏன்னாங்க இங்கே இடப்பம் செய்கிற வழியாக தண்ணி தள்ளுது. தண்ணி தள்ளுறதால இந்த உப்பு தண்ணி இங்கே வருது இல்லை. உப்பு தண்ணி பிரச்சனை இல்லை. பிரச்சனை இந்த வரையும் உப்பு தண்ணி வராது. இப்போ நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க வயலுக்குள்ளே வேலைக்கு? எனக்கோ நான் 5 மணிக்கெல்லாம் வலிக்கிடுவேன். எத்தனை மணிக்கு முடியும் வேலை? எனக்கு எப்போ முடிஞ்சாங்க வீட்டை ஓடுறதே இல்லை. என்ன காலை சாப்பாடு வீட்டை போகல, இப்படியாக முடிச்சு வந்து டீயோட நிற்கேன். 11 ஆகுது. அன்னாறு வயல் விதப்படுது, 2 வயல் விதப்படுது, 3 வயலுக்கு தண்ணி கொடுக்க, 4 வயலுக்கு தண்ணி வாய்ச்சிடுறேன். தண்ணி வாய்ச்சி போட்டு இதெல்லாம் கட்டி போட்டு தண்ணி உப்பு கிட்ட நாம் போகணும். சாப்பிடுங்க. ஏன்னா இந்த வெயிலில் இருந்து டெய்லி அதே மாதிரி தான் ஒரு வேலை. துன்பச்சால் பின் வைக்க மாட்டேன். இதான் நம்மளோட போக்கு. 37 ஏக்கர் பூமி 4 கோடிட்டு வேலைஞ்சிருக்கேன். இப்படி வேலைஞ்சிருப்பேன்றதை பார்த்துங்க. எவ்வளோ அனுபவம் இருக்கு மாதிரி போக 37 ஏக்கர் பூமி 4 கோடி இன்றைக்கு வைக்கணும்ன்றாரு. விதைப்போம். அவரும் சொல்லுவா இன்றைக்கு வைப்போம். நீ வார நேரம் இங்கே நிற்பேன், அவர் வார நேரம் அங்கே நிற்பேன். நீ எனக்கு சோறு கொண்டு வருவா, நான் சொல்கிறேன் சாப்பாடு அவர் கொண்டு வருவாரு. நீ அவர்கிட்ட போன இவர் சொல்லுவார், இவர்கிட்ட அங்கே சாப்பாடு இடையில ஒரு சாப்பாடு இல்லை. வார நேரம் சரி 12 மணி விளையாடி கொண்டாம கைக்கில் ஊரா இதாலே 12 மணிக்கு இரவு. அப்போ எத்தனை மணிக்கு போனீங்க வேலை? எனக்கு சரியான இன்றைக்கு சரியான பொறுப்பான வேலை எனக்கு. சாவு அங்கே விதைக்கிற பூமிக்கு பலகை தண்ணி எல்லாம் கொண்டு வச்சு போட்டு ஒரு வயலுக்கு தண்ணி விட்டு போட்டு அங்கேண்டு வரக்குள்ள 2 மணி விடிய வந்து முளைச்சாக கட்டி கொண்டு அந்த வயலுக்கு போட்டுட்டு 6 மூடை நெல் அந்த குளத்துக்கு இளவு போடுறான்னு சரியாக ஸ்பீக்கர் ஒரு 5 மணி கண்ணோட கண் மூடலைண்ணா. சரி சிவனுக்கு நேரம் இல்லை, தலைமுடி வட்டைய நேரம் இல்லை, வட்டை விதைச்சி தான் நமக்கு நீ எல்லாம். இப்போ நேற்று இன்றையோட விதைப்பு முடியுது, நாளைக்கு வேலி நாட்டுனா சரி. நமக்கு அங்கே வேலி போட்டு உனக்கும் எனக்கு அங்கால நான் இங்கே 10 பேர். இது 10 பேர் தானே? இது 10 பேர். அதுக்கு அங்கிட்டு எனக்கு 4 ஏக்கர். அதுக்கு அங்காலும் உங்களுக்கு வேலி ரைட் அடிக்கணும். நான் அதிகாரி இல்லை. எந்த வயலுக்கு மாடு வர போட கூட வெளியால் இல்லாட்டி பிரச்சனை. நான் ஒழுங்கான கட்டை ஓட்டு ஒழுங்காக வேலி அடைப்பேன். ஓகே, இப்போ வந்து நம்மட வயலுக்குள்ள வந்து இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. காட்டுறோம் உங்களுக்கு. எப்படி வெயில் அண்டு வாங்குவோம், மண்டே புலந்தோன்னு இருக்கு வெயில. இந்த வெயில்ல எங்களை வந்து இப்படி வேலை செய்யறாங்க. இது ஃபுல்லாவே வந்து வயல்காணி தான். இப்பதான் வந்து அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சூப்பரா இருக்கு அந்த வேலை. இங்க ஆக்குறேன் உங்கள்ட்ட வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து ரோன் விடுறது அப்ப ஜோசிப்பாங்களே என்னடா அது இந்த பாக்குறாங்களா என்ன என்னைய வந்து நிக்கின்ற
எறிய போறாரு. ஓ மை காட், அப்படி வேலையை நாங்கள் அப்படி வேலையில் ஆள் வந்து இரவு நித்திரையும் போக இல்லையா, அவ்வளோ பிஸியாக வந்து வேலை செஞ்சுருக்கார். அதாவது இப்போ இங்கேருந்து போய் தண்ணி மறிக்கணும், அதுக்காக தான் வந்து போய் கொண்டிருக்கார். அடுத்து வந்து அப்பா வந்து போகிற என்னதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காய்ச்சி ரெண்டாப்போ ஆளுக்கு சாப்பாடு கட்டிட்டு வர்றதுக்காக வந்து அவசரமாக ஆள் வந்து போய் கொண்டிருக்கு. ஸோ அப்படியே வந்து பிஸியாக வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த அவ்வளோ அடியோடுது நம்மளோட வேலைக்குள்ளே அந்த அப்பா அந்த போகிறேன் போயிட்டு நினைக்கிறேன். ஸோ அங்கே இந்த ஊரை அப்போ எல்லாருமே வந்து இப்படி தான் ஒவ்வொரு வேலையாக வந்து ஓடிக்கொண்டு திரிகிறோம். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் வந்து பிஸியாக ஓடிக்கொண்டு திரிகிறோம். அக்கா வந்து ஒரு கடை வேலை, அம்மா அப்படி ஒரு வேலை, நானும் ஒரு வேலை, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ அப்பாவும் பார்த்துருப்பீங்க வந்து ஆள் வந்து இப்போ காய்ச்சி கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஆள் வந்து போகுது சாப்பாடு எடுத்து வரதுக்காக வந்து. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒரு வேலை அண்ட் பிஸியாக தான் போய் கொண்டிருக்கு. ஆனால் வெயில் வந்து மண்டே புலந்து கொண்டிருக்கு. அந்த வெயிலுக்குள்ளேயும் இப்படி வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் வீடியோ மூலம் காட்டணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து காட்டினான். அதை தாண்டி வந்து இதெல்லாம் விளைஞ்ச உறவு இந்த வேளாண்மை இப்படி ஃபுல்லாக வந்துருக்கும், பச்சை பசையலண்டு வந்து இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் 2 மாதத்தில் வந்து அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த விவசாயம் செய்கிற இவங்க கதைச்சிருந்தவங்க, ஸோ அவங்கள கதைச்சி எப்படி இருந்ததுன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.